மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னா என்ன? மேனுவல் டெஸ்டிங்ன்றது வந்து அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிக்குயர்மெண்ட்டை புரிஞ்சிக்கணும். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்காக டெவலப் பண்ணுறாங்க, அது அப் டு டேட்டில் தெரிஞ்சிருக்கணும். ரிக்குயர்மெண்ட் என்னென்னா அன்னன்னைக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கஸ்டமர் என்ன வந்து மாற்றிட்டு இருக்காருன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அதை அப்டேட் பண்ண மாட்டாங்க. கஸ்டமருக்கு வந்து இன்னித்து லெவலில் என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போய்டும் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் அவங்க வரும்போது ரிக்குயர்மெண்ட்டை வந்து அந்த கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஆஃபீஸ்லன்றது முதல்ல அவங்களுக்கு தெரியணும். அதுதான் அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜெயினிசம் கம்பெனி, அதாவது அப்படி சொல்லக்கூடாது, பொலாரிஸ்ன்னு ஒரு கம்பெனி இருந்தது. அங்கே நான் மேனுவல் டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கற்றுக்கிட்டது நான் வந்து கேர்லைட் கம்பெனியில் தான். அவங்க தான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. கேர்லைட் கம்பெனி ஒன்று இருந்தது நுங்கம்பாக்கமில். அங்கே வந்து நான் வந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன், எக்கச்சக்கமாக கற்றுக்கிட்டேன் மேனுவல் டெஸ்டிங்கில். அதனால் அந்த மேனுவல் டெஸ்டிங் நான் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்னோடய வெல்விஷர். அவர் பேர் வந்து டி ரமேஷ். அவர் வந்து எனக்கு வந்து என்னை வந்து சீஃப் மினிஸ்டர்னு தான் கூப்பிடுவார். ஓகேவா? சீஃப் மினிஸ்டர் லெவலில் என்னை வந்து அவரோட சேரில் உட்கார வச்சு அந்த லெவலில் என்னை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே. ஸோ அதுக்கெலாம் நான் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு தான் கடமைப்பட்டிருக்கேன். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னா கூட அவங்க பண்ணது. ஏன்னா ரெண்டாவது நான் அங்கே இன்னொன்று பண்ணியிருக்கேன். ரெண்டாவது என்னென்னா அங்கே அதில் டிஃபெக்ட்டுன்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம். கண்டுவே பிடிக்க முடியாத சில டிஃபெக்ட்ஸ்ன்னு சிலது இருக்கும். அதாவது இந்த டிஃபெக்ட் வந்து இருக்கும் அதில், ஆனால் அந்த டிஃபெக்டை கண்டே பிடிக்க முடியாது அது வந்து ஹிடன். அதை வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுன்றது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய டிஃபெக்ட்ஸ் நான் வந்து எடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப என்னை வந்து பிஸ்னஸில் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது வந்து என்னோடய உழைப்பால் நாங்கள் இணைஞ்சிட்டோம். உழைப்பால் நானும் அந்த ஆக்சல் கம்பெனி கேர்லைட்ஸும் வந்து நாங்கள் வந்து உழைப்பால் வந்து எங்களோட உறவை வந்து பிரிக்க முடியாது. அதாவது எப்படி சொல்கிறது, உறவால் பிரிச்சிடலாம், ஆனால் உழைப்பால் எங்களோட உறவை பிரிக்க முடியாது.